தோழர்கள் கொடிய கீழே இருக்கீங்கன்னா நல்லா இருக்க, கூட்டம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்க தோழர்கள், நம்முடைய மனிதனை மக்களுக்கு தோழர்கள் தயவு செய்து கொடிய கொஞ்சம் கீழே இருக்குங்க, கீழே இருக்குங்க, கொடிய கொஞ்சம் கீழே இருக்கு. மறுமலர்ச்சி நாடு முன்னேற்ற தோழர்கள் கொடிய கொஞ்சம் கீழே இருக்குங்க, கொஞ்சம் கீழே இருக்குங்க. தலைவர் தமிழக முதல்வர் எங்களது குடும்ப தலைவர் தளபதி அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிகளே, துரை வைகோவர்களே, மாவட்ட கழக செயலாளர்கள், அன்புக்குரிய காடுவெட்டி தியாகராஜன் அவர்களே, வழக்கறிஞர் வைரமணி அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் அன்பழகன் அவர்களே, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர்கள், மாநிலத்தின் தலைவர் முன்னேற்றங்களுடைய மாவட்ட தலைவர்கள், தேமுதிக மாவட்ட தலைவர்கள், இந்து மண்டல கட்சியுடைய மாவட்ட தலைவர்கள், இன்றைக்கு 9 சட்டமன்ற தொகுதியிலே 8 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். ஒரு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் உங்கள் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் அனைவராக பாடுகிறோம். மக்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி பெறுவோம் என்ற உறுதியை தந்து, தலைவர்களே நீங்கள் வந்து எங்களுக்கு ஆணையங்கள் நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்லி தலைவர்களை உரையாற்ற அழைக்குமாறு அழைத்து அமைகிறேன். வணக்கம். பங்கப்பூர்ல டைகர் பூங்கா இப்படி பிரம்மாண்டமான திட்டப்பணிகளை நாம செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இவை தவிர இன்னும் ஆயிரக்கணக்கான திட்டப்பணிகளை தொகுதி வாரியாக செஞ்சு கொடுத்திருக்கிறோம். தலைநகர் சென்னைக்கு சவால் விடுகிற வகையில் திருச்சியிற்கு களம் உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை என்னால் நெஞ்சு நிமித்து சொல்ல முடியும். மொத்தமாக தோட்டம் போட்டா நான் பெருமையாக சொல்லுகிறேன். கடந்த 5 வருஷத்துல இந்த திருச்சிக்காக 26,066 கோடி ரூபாய் மதிப்பிட்ட மக்கள் திட்டங்கள் கைகொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் உங்களிடத்தில் நான் உதவியோடு உங்ககிட்ட வாக்கு கேட்க வந்திருக்கிறார். 2021ஆம் ஆண்டு எங்க மேல நம்பிக்கை வச்சு எங்க ஆதரிச்சு பொறுப்புல உட்கார வச்சீங்க. உங்களுடைய நம்பிக்கையை நான் இன்றைக்கு காப்பாற்றியிருக்கிறேன். கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் இன்றைக்கு நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். கொடுக்காத பல வாக்குறுதிகளையும் செயல்படுத்தி இருக்கிறோம். திராவிடமான அமைச்சரும் அது அமைந்ததும் மகளிருக்கு கட்டணமில்லா விடுதலை சிந்திச்சு சொன்னார். முதலமைச்சரான முதல் நாள் பதவியேற்றுக் கொண்டு கோட்டைக்கு சென்று முதல் கையெழுத்து போட்ட மகளிர் எல்லாரும் இன்றைக்கு டவுன் பஸ்ல 19 லட்சம் பிள்ளைகள் சூடான சோழான காலை உணவை சாப்பிட்டு விட்டு வந்து படிக்கிறாங்க. 400 திட்டமும் தேர்தலுக்கு சொல்லப்படவில்லை. 40 லட்சம் திறன் பயிற்சி சான்றிதழ்களை நம்முடைய இளைஞர்கள் 400 திட்டங்களை இன்றைக்கு பெற்றிருக்கிறாங்க. அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய உருவாக்கப்பட்ட திட்டம் தான் புதுமை தமிழ் புதுமை திட்டங்கள். பிரச்சனை சட்டத்தில் 23 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றி சொன்னபடியே
உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி பார்த்திருப்பீங்க. ஹைலைட்டா பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய சில வாக்குறுதிகள் மட்டும் நான் சொல்றேன். மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை என்பதை டபுள் மடங்காக்கி இனி 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்க போறோம். என்ன மகிழ்ச்சி தானே? மகிழ்ச்சியா இல்லையா? அதேபோல் புதுமை பெண் தமிழ் பெண் திட்டத்தில் கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு டிவி, கிரைண்டர், மிக்ஸி, மைக்ரோவேவ் அவன் இன்டர்நேஷனல் நடத்து கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வேற வாங்கிக்கவும் இல்லத்தர செய்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். அதுவும் நீங்க வசிக்கிற பகுதியில் உள்ள உங்களுக்கு பிடிச்ச கடையில, உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி, உங்களுக்கு பிடிச்ச மாடலா பார்த்து கொடுத்துட்டு போறோம்னு அறிவிச்சிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இதை பற்றி தான் ஒரே பேச்சா இருக்கு. நம்ம பெண்கள் ஒரு சேலை வாங்கினா கூட அவங்களுக்கு பிடிச்ச கடையில, அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல, அவங்களுக்கு பிடிச்ச கலர்ல வாங்கி நினைப்பாங்க. அதை மனசில் வச்சுதான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இல்லத்தரசி திட்டத்துல என்ன வாங்கணும், எப்படி வாங்கணும், எல்லாமே உங்க காசு தான். அதே போல உலகத்திலே உணவளிக்கக்கூடிய, உணவர்களை மதிக்கக்கூடிய, அவர்கள் மகிழ்விக்க ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். இலவச மின்சாரம் பெறக்கூடிய 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும். எல்லாரும் பழைய பம்பு செட்டு வச்சிருக்கிறவங்க ஒருவேளை வச்சிருக்கீங்க, சிலது அடிக்கடி ரிப்பேர் ஆகும், அதிக கரண்ட் செலவாகும், அதிக விலை கொடுத்து வாங்க முடியாத நிலையில் இருப்பீங்க. அதை நம்ம திராவிட மாடல் ஆட்சியில அரசு இனி மீன்பிடி கால சிறப்பு நிவாரண 8000 ரூபாயிலிருந்து கூட்டணிக்கு இந்த தேர்தலையும் வழக்கம் போல படுதொழில்தான் நீங்க பரிசா தரணும். தயாராகிட்டீங்களா? மக்களுக்கு எதிராக ஓரளவு கிடைக்கும். நம்ம எதிரிகளை வாழாக்களை எதிரிகளை வீழ்த்தணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம போராடுறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக மட்டுமல்ல, நம்முடைய மதச்சார்பற்ற கூட்டணி வெற்றிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்காக. பாஜகவோட டப்பாலை முன்னாடி நம்ம திராவிட மாடல் சூப்பர் பாஸ்ட் ஒருபோதும் தலைவர்களாக நம்ம ஸ்பீடு என்னன்னு காட்டிடலாமா? வெள்ள போவது தமிழ்நாடுங்க, டெல்லியா ஒரு கை பார்த்துக்கலாமா? நடக்க இருக்கக்கூடிய ஜனநாயக போர்ல அரசியல் விருப்பங்கள்லாம் அப்பாற்பட்டு நம்ம தாய் தமிழ்நாட்டை காக்க எல்லோரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி ஆதரிக்கணும். கலைஞரின் மகனா உங்கள்கிட்ட கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு பொன்னான வாக்குகளை சாதிகள். இது என்னுடைய கோரிக்கை மட்டுமல்ல, தமிழ்நாட்டு நலனில் அக்கறை கொண்ட ஒவ்வொருடைய தேவை. அதை உணர்ந்து திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் நம்ம எங்கள் வேட்பாளர் திருச்சியில் தீரர் நேரவர்களுக்கு உதவி செய்யப்பட்ட வாக்களியுங்கள். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வெள்ளூர் வேட்பாளர் வாக்களியுங்கள். திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் நமது வெள்ளூர் வேட்பாளர் அன்பு கணேஷ் பிள்ளையாவுக்கு வாக்களியுங்கள். அதேபோல் ஆல்வடி சட்டமன்ற தொகுதியில் நமது வெள்ளூர் வேட்பாளர் பார்லிமெண்ட் எங்களால் வாக்களிக்கணும். மன்னச்சேரலூர் சட்டமன்ற தொகுதியில் நமது வெள்ளூர் வேட்பாளர் கதிரவனுக்கு உதயசூரியத்தினருக்கு வாக்களிக்கணும். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் நமது வெள்ளூர் வேட்பாளர் வரலாறு அவர்களுக்கு உதயசூரியத்தினருக்கு வாக்களிக்கணும். மாப்பாறை சட்டமன்ற தொகுதியில் நமது வெள்ளூர் வேட்பாளர் மக்கள் கட்சி மனிதனை மக்கள் கட்சியை சார்ந்த சம்பந்தப்படுத்தி உதயசூரியத்தினருக்கு வாக்களிக்கணும். முசிறி சட்டமன்ற தொகுதியில் நமது வெள்ளூர் வேட்பாளர்
தேர்தல் வேளாளருக்கு உதயசூரிய சின்னத்தை வாக்களிக்கணும். துறையூர் சட்டமன்ற தொகுதியில் நமது வெள்ளு வேட்பாளர் காங்கிரஸ் சார்ந்த நமது ராகுல் காந்தி அறிவிக்கிற வேட்பாளருக்கு கை சின்னத்தில் மிகப்பெரிய வெற்றி தேடித்தரணும் கேட்டு உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியனுக்கு வழங்குங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Mm-hmm.